மகத்துக்கார வீட்டுக்கு போகிறோம், அவசியம் ஆண்களும் பெண்களும் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்படி குளிக்க வேண்டியதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் நம்ம இதில் என்ன சொல்கிறீங்க? எனக்கு இதுக்கு விவரமாக சொல்லணும். மரணித்தவர்களுடைய ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு என்ன செய்கிறோம், ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக நம்ம போகிறோம். போயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்புகிறோம். நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுப்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நடைமுறை நம்ம சமுதாயத்தில் சில ஊர்களில் சில பகுதியில் இருக்கிறது. அப்படி தான் வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், இறந்தவர்களுடைய வீட்டிற்கு நாம் சென்றால் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது குளிச்சுப்பிட்டு தான், குளத்தில் போய் குளிச்சுப்பிட்டு தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணும் என்று மார்க்கத்தில் சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எந்த ஒரு சட்டமும் கிடையாது. மார்க்கத்தில் ஒரு சட்டம்னு சொல்கிறதா இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். வேற ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு சொன்னால் சட்டமாகாது. இந்த மாதிரி குளிக்கணும்னு யார் சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கணும். ஏன்னா இறந்த வீட்டுக்கு போனீங்கன்னா குளிச்சுப்பிட்டு வாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கணும். குர்ஆனில் புதுசாக தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது இந்த மாதிரி இறந்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் குளிச்சுப்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையணும் என்று சொன்னாங்களான்னா அப்படி சொன்னதும் கிடையாது. அப்போ அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லவில்லை. அப்போ அல்லாவும் ரசூலும் சொல்லாமல் எப்படி இது சட்டமாகும்? வேறு மனுஷனுக்கு எப்படி சட்டம் உண்டாக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது? இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் தானே. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னதை கேட்போம், ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்போம்னு தானே உறுதிமொழி கொடுக்குறோம். அவங்க ரெண்டு பேர் சொன்னதை தான் நம்ம கேட்கணுமே தவிர வேறு யார் சொல்வதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்வோம், கலந்து கொண்டு விட்டு விரும்பியவர் குளிப்பார், விரும்பாதவர் குளிக்காமல் இருப்பார். ரெண்டையும் ரசூலுல்லாஹ் குறை சொன்னதில்லை என்று ஹதீஸில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜனாசாவுக்கு போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகிறதுனால அந்த பாடியிலேருந்து ஏதாவது வடிஞ்சு இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே. ஆனால் அல்லது ஜனாசாவுக்கு போகிறதுல ரெண்டு விதமான ஆளுக்கு இருக்கிறாங்க. ஒன்று சும்மா பார்வையாளர்களாக போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஜனாசாவில் போய் அங்கே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஜனாசா அடக்கிறது, குழி வெட்டுறது, மண்ணை தூக்கி போடுறது, அவங்க அதனால் அவங்களுக்கு என்னவாயிரும், கட்டாளுக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி யாராவது அவர்கள் மீது ஒரு குளிக்க வேண்டிய மாதிரி நமக்கு சூழ்நிலை இருக்குது என்று குளித்தால் மார்க்கத்தில் தப்பு கிடையாது, அதுவும் அனுமதிக்கப்பட்டது தான். ஏன் நஜீஸ்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி நினைத்து விட்டு வந்தால் வீட்டுக்கும் வரலாம், தொழுகைக்கும் போகலாம், பள்ளிவாசலுக்கும் போகலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம். அதுக்கு என்ன இல்லை, தடை இல்லை. இறந்தவரிடம் இருந்து எதுவும் நம்மளை ஒட்டி கொள்ளாது. இறந்த வீட்டுக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் அவரிடமிருந்து நமக்கு எதுவும் என்ன செய்யாது, ஒட்டிட்டோ வேற எதுவுமோ நம்மளுக்கு ஒட்டி கொள்ளாது. அப்படியான ஒரு கான்செப்ட் சயின்டிஃபிக்காகவும் கிடையாது, அது பிசிக்கலாகவும் நடைமுறையில் அது மாதிரி என்ன செய்யறதில்ல, ஒட்டுறதும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், குளிக்காமலே வீட்டுக்கு வரலாம். குளித்தவங்களை தடுக்கவும் வேண்டியதில்லை. சில பேர் சுத்தம் பத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க, கொஞ்சம் குளித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்குவாங்க. ஒரு மனச்சோர்வாக இருப்பாங்க. அந்த மாதிரி நினைத்தவங்க குடித்து கொண்டு, ஆனால் இந்த மாதிரி நினச்சி குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி செத்து போன வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஆவி நம்மளை டச் பண்ணியிருக்கோம், அதனால போய் குளிச்சோம்னா அது போயிடும், இப்படியான ஒரு மூடத்தனமாக நினைத்து குளித்தால் அந்த மூடத்தனத்துக்கு போனதுக்காக எல்லாம் கேள்வி கேட்பான். எப்படி இந்த மூடத்தனமான விஷயத்தை நம்புனேன்னு கேட்பான். அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போமே அப்படின்னு குளித்தார்களே. ஆனால் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு வருவாங்க, வந்தோன்னு குளிச்சு தான் ஆகணும். சில பேர் அப்படி இருக்காங்க. சில பேர் ஒரு மாதம் குளிக்க மாட்டான், அப்படி இருக்காங்க. மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா? அவர்களுடைய பழக்கம் அது. சில பேருக்கு என்ன இருக்கும்னு கேட்டால், வெளியே போயிட்டு வந்தால் குளிக்கணும், ஒரு கடத்தூருக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும், கொஞ்சம் வேர்வை வந்துட்டால் குளிக்கணும். அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் அப்படி நினைஞ்சிருப்பாங்க, உருவாக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியான ஒரு அடிப்படையில் உள்ளவர் இதுனையும் ஜனாசாவுக்கு போயிட்டு வந்து என்ன செய்வார், குளிப்பார். நீ ஏன் குளிக்கிறேன்னு கேட்கக்கூடாது, அது குளிக்கிற தப்புன்னு கிடையாது. ஆனால் குளிக்கிற சட்டம்னு சொல்லி நம்மளே இப்படி குளின்னு சொன்னார்னு சொன்னால் நீ முதல் குளிக்காதன்னு நம்ம சொல்லணும், புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. அப்படி தான் சொல்லணுமே தவிர குளிக்கிறது மார்க்கத்தில் என்ன இல்லை, குளிப்பு கடமையாக்கக்கூடிய லிஸ்ட்டில் இது வரல. ஜனாசாவில் கலந்து கொள்வது குளிப்பை கடமையாக்கும் என்று மார்க்கத்தில் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. இது பற்றி நல்ல விவரமாக ஆதாரத்தோடு தெரிந்துக்கிறதா இருந்தால் ஜனாசாவின் சட்டங்கள் அப்படின்னு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதில் பார்த்துக்கிடலாம். மரணத்திற்கு பின் அப்படின்னு சொல்லி 30 மணி நேரம் போடக்கூடிய சிடி போட்டிருக்கிறோம். மௌத்துக்கு பிறகு என்னென்னலாம் செய்யணும்,
என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 30 மணி நேரம் ஓடக்கூடிய சிடி போட்டிருக்கிறோம். அதில் முழுமையாக நீங்கள் நினைஞ்சிக்கலாம். அந்த சிடியை பார்த்து 30 நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த மரணத்திற்கு பின்கிறதுல கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கிறங்க.